இருக்கிறானா இல்லையா என்ற ஐயத்தை எழுப்புவது இருவர்தான். ஒன்று பரம்பொருளான பராபரன், மற்றொன்று நமது பிரபாகரன். இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் காவிய கவிஞர் வாலி. நீ மணமுடித்தது 7 பிள்ளை, மடி சுமந்தது 4 பிள்ளை. நாளில் ஒன்று உன் சூழில் நின்று அன்றே தமிழ் ஈழம் என்றது. உன் பன்னீர் குடம் உடைத்து வந்த பிள்ளை ஈழத் தமிழரின் கண்ணீர் குடம் உடைத்து காட்டுவேன். தம்பி தம்பி என நானிலம் விழிக்க நின்றான் அந்த நம்பி. யாழ் வாழ் இனம் இருந்தது அந்த நம்பியை நம்பி. யோழத் தமிழர்களாம் ஈழத் தமிழர்களை ஓர் அடிமைக்கு ஒப்பாக்கி, அவர்களது உழைப்பை தம் உணவுக்கு உப்பாக்கி, செம்பொன்னாய் இருந்தோரை செப்பாக்கி, அவர்கள் வாழ்வை வெட்ட வெளியினில் நிறுத்தி வெப்பாக்கி, மான உணர்வுகளை மப்பாக்கி, தர்ம நெறிகளை தப்பாக்கி, வைத்த காடையரை வீழ்த்த தாயே உன் தனையன்தானே தந்தான் துப்பாக்கி. சமீபத்துல நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்க தமிழீழ சொந்தங்களுக்காக ஒரு கவிதை படிச்சேன். அதை உங்க முன்னாடி இப்ப படிச்சு காட்டுறேன். புயலென்று வந்தால் பூங்கொடிகள் அறுபடும், போரென்று வந்ததுமே அருந்து போனதோ நம் தொப்புள் கொடி. அறுத்தது அரசியலோ அந்நியனோ, அகதிகளாய் அனாதைகளாய் அடிமைகளாய் சொந்த மண்ணில் சுவடுகளாய் வாழும் ஈழ தமிழ் மக்களே, உன்னை நினைக்கும் போதெல்லாம் துக்கம், துயரம், துரோகம் தோட்டா விழுங்கிய துப்பாக்கியாய் தொண்டைக்குழி வரை இறங்குகிறது. எதிரியின் தோட்டாக்களுக்கு இதயத்தை பரிசளித்த என் இனமே, ஈழத்திற்காக இறந்தவர்கள் எல்லோரும் சிதைந்து போகவில்லை, விதைத்து போயிருக்கிறீர்கள். சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா? இருக்கிறானா இல்லையா எனும் ஐயத்தை எழுப்புவது இருவர். இருக்கிறானா இல்லையா எனும் ஐயத்தை எழுப்புவது இருவர். ஒன்று பரம்பொருள் ஆன பராபரன், இன்னொன்று ஈழத் தமிழருக்கு அரும்பொருள் ஆன பிரபாகரன். ஒன்று பரம்பொருள் ஆன பராபரன், இன்னொன்று ஈழத் தமிழருக்கு அரும்பொருள் ஆன பிரபாகரன். இன்னைக்குமே அவர் நம்மளோட தான் இருக்காரு, நம்மளோட தான் பயணிக்கிறாரு. அவரோட வழியில தான் நாமளும் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். தமிழீழ சொந்தங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிருந்த தேசம் அங்கே, கண்மூடும் தேசம் இங்கே.